viewers. I am Akash, CEO and founder of MCube Infotech and Institute. So I am in the field of mobile app developer. ஸோ இந்த சீரியஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டர்லேயே பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்காமல் எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன ப்ராப்ளம் டே பை டே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை ஒரு சொல்யூஷனாக மேக் பண்ணி ஒரு 8 எபிசோடு வச்சு ஒரு சீரியஸ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் விட்ஜெட். ஸோ பேசிக்காக வந்து விட்ஜெட்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்பில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதோட அப்பியரன்ஸாகவும் ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சராகவும் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை ஒரு ஃப்ளட்டரால் டெவலப் பண்ண ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே விட்ஜெட்ஸாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பட்டனாக கூட இருக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து 2 விட்ஜெட்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம வந்து டைனமிக்காக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இதை மியூட்டபிள் விட்ஜெட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது லைவ் டேட்டாவை ஷோ பண்ணுறது அதுக்கு வந்து இந்த மாதிரி விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஷோ பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அன்டில் த டெவலப்பர் மேக்ஸ் டு சேஞ்ச். ஸோ இதை வந்து எப்படி ஒரு சிம்பிளாக இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த எபிசோடுக்கு நான் யூஸ் பண்ண போகிற எமுலேட்டர் வந்து மீடியம் ஃபோன் ஏபிஐ. ஸோ இதை ஏற்கனவே நான் ரன் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் என்னோடய ப்ராஜெக்டையும் நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணாமல் வந்தால் என்ன ஆகும்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்போதும் போல் இம்போர்ட் அந்த பேக்கேஜை வந்து ஃப்ளட்டர் பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட ஆப்புக்கு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ஆப் கிளாஸ்க்குள்ளே வந்து நம்மளோட சூப்பர் கிளாஸோட அந்த கீயை தான் வந்து இங்கே நம்மளோட ஆப்போட கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட அந்த சூப்பர் கிளாஸோட கீயை வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்போதும் போல் நம்மளோட அந்த பில்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட அந்த மெட்டீரியல் ஆப்பை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே தான் நம்மளோட ஃபுல் ஆப்புமே இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய ஆப்போட ஹோமாக நான் வந்து எதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கேஃபோல்டு அப்படின்ற அந்த ஒரு விட்ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரு விட்ஜெட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப் பார், நம்மளோட ஸ்க்ரீனோட ஆப் பாருக்கு ஒரு ஆப் பார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப் பார்க்குள்ள அந்த ஆப் பாருக்கு ஒரு டைட்டில் வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன். டைட்டிலுக்கு நம்ம டெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு விட்ஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விட்ஜெட்ஸில் வந்து நான் வந்து என்னோடய ஆப்புக்கு வந்து எம்கியூப் ஆப் டெமோ அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நான் இங்கே செம்கோலன் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பை வந்து இந்த ஆப்புன்ற கிளாஸை வந்து நான் வந்து நம்மளோட வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் மூலயமா வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ளட்டரில். அந்த ரன் ஆப்பு தான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஆப்பை வந்து ரன் பண்ணுது. ஸோ இதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் கிளாஸை வந்து இதுக்குள்ளே கால் பண்ணிக்கிறேன் கடைசியாக செமிகோலன். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். என்னோடய ஆப் வந்து ரீலோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்க்ரீன் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்களே பார்க்கலாம், இங்கே எம்கியூப் ஆப் டெமோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நமக்கு அந்த ஆப் பார் வந்துருச்சு. ஸோ இந்த ஆப் பாரே நீங்கள் வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரில் வந்து கலர்ஸ் அப்படின்ற கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியிலேருந்து
நம்ம வந்து இங்கே எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்தர் அப்படின்ற கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களால் அங்கே பார்க்க முடியும் கலர் சேஞ்ச் ஆகுறத. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி எந்த ஒரு விட்ஜெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு அப்பீரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலே டெவலப் பண்ணுறதுனால எல்லா வகையான இன்டெலிஜென்ஸும் இங்கே வந்து இருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது அது வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆப் பாரு. நான் வந்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் இங்கே வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சைல்டில் வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஆன் ப்ரெஸ்ட் ஈவெண்ட் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து அதை எம்டியாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனோட சைல்டில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்து யூஸ் பண்ணி இந்த பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு எம்கியூ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் எந்த ஒரு விட்ஜெட்ஸ்னாலும் நம்ம ஃப்ளட்டருக்குள்ளே வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணி நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த எபிசோட். ஸோ இது மாதிரி சிம்பிளான டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம டே பை டே வரக்கூடிய சீரியஸ்லாம் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.